இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. அப்படி குறைந்த கச்சா எண்ணெய் கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை விற்கிறாங்க. தம்பி அங்க பாரு, ஏதோ ஒரு குடிசை என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது பாரு. ஹாஸ்டல் அப்ப அப்படியே கோருங்க தம்பி, நீங்க ஒன்றும் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அங்க வேற அது வேற, நீங்க அப்படியே கோருங்க. அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைச்சிருவாங்க. அதனால குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா, நீங்க அப்படி அமருங்க. குப்பையை எரி விட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த பகுதி ஒரு சுற்றுலா மையமாக திகழ வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, இங்க புதுச்சேரியில ஆட்சிக்கு வந்த காங்கிரசும் சரி, திமுகவும் சரி, என்ஆர் காங்கிரசும் சரி, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்காத காரணத்தினால அதே பழைய நிலையில தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.